ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்தியன் பாலிட்டி கிளாஸில் இருக்கோம். நம்ம சேனலில் டிஎன்பிசி சிலபஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போட்டிருப்போம். அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். இன்றைக்கி செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். மேக்ஸ்க்கான கிளாஸஸும் போய்கிட்டு இருக்குது. குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இன்றைக்கி June 1. ஸோ September 6 வந்துட்டு நம்மளுக்கு குரூப் 1 நடக்க போகுது. ஸோ நம்ம சேனலில் குரூப் 1 டாபிக் வந்து நம்ம போட போகிறோம். குரூப் 1 சிலபஸ் வைஸ் வந்து நம்ம இப்போது அந்த இதில் தான் நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பாலிட்டி கவர் பண்ணிட்டோம். அடுத்து யூனிட் 6க்கான கிளாஸஸும் நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஎன்பிசி ரிலேட்டட் வீடியோஸ் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம எல்லாமே போட போகிறோம். ஸோ ஸ்கூல் புக்ஸ் வைஸ் தான் நம்ம எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டவுட் கமெண்ட்டில் கேளுங்க. அதே மாதிரி வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையியல். சரியா? இதில் லெசன் 2ல் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். ஓகே, இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டாபிக் கவர் பார்த்தோம் அப்படின்னா இதில் அதாவது சிலபஸில் இருக்க டாபிக் வந்து இந்த லெசனில் என்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள். சரியா? தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள்ன்ற டாபிக் கீழே இந்த லெசன் வருது. ஸோ நான் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கம்பல்சரி எந்த அளவுக்கு நம்ம டாபிக் முடிச்சிருக்கோன்றதையும் நான் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 6th 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோட லிங்க்கோட வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் பாருங்கள். மற்ற எல்லாத்தோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் போய் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னா தேர்தல்னா அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து தமக்கான பொது சேவகர் ஒருவரை வந்து வாக்களித்து தேர்வு செய்யும் முறை தான் வந்துட்டு தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மக்கள் வந்து தனக்காண்டு ஒருத்தவங்களை வந்து நம்மளுக்காண்டி அவங்க சேவை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து வாக்களித்து தேர்வு செய்கிற முறையை தான் வந்து இப்போ தேர்தல்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் தேர்தல் முறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தேர்தல் முறை வந்து இங்கிலாந்து பின்பற்றும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? இங்கிலாந்தில் எப்படி பின்பற்றி எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அங்கே ஃபாலோ பண்ணுற மெத்தடை தான் இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு சமத்துவ மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும். சரியா? இது உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இந்த நாளை தான் நம்ம வந்து குடியரசு நாளாகவும் கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 15 324 to 329 வரையிலான பிரிவில் வந்து நாட்டின் தேர்தல் முறை பற்றிய விதிமுறைகள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாமே நோட்ஸு, நீங்கள் மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முக்கிய தேர்தல் விதிமுறைகள் மற்றும் அதிகாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிவு 324 தான் நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் வந்து அமைத்திட வழிவகை செய்யுது. சரியா? அது ஒரு தேர்தல் ஆணையம், தன்னிச்சையான ஒரு தேர்தல் ஆணையம் வந்து நம்மளுக்கு வைக்கணும் அப்படின்னா எந்த ஆர்டிக்கிள் நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கிள் 324 வந்து சொல்கிறாங்க. ஸோ தற்போதைய தேர்தல் ஆணையமானது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 ஆணையர்களை வந்து உள்ளடக்குது. சரியா? 2 தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 2 தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. சரி, அடுத்து பாருங்க, நாடாளுமன்றத்தில் அதிகாரம்னு பார்த்தோம் அப்படின்னா வாக்காளர் பட்டியல் வந்து தயாரிக்கணும், தொகுதிகளை வரையறை செய்தல் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான சட்டங்களை வந்து நாடாளுமன்றம் இயற்றலாம். சரியா? வாக்காளர் பட்டியலை தயாரித்தல், தொகுதிகளை வரையறை செய்தல் மற்றும் அந்த தேர்தல் தொடர்பான சட்டங்களை வந்து நாடாளுமன்றம் வந்து நம்மளுக்கு இயற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநில சட்டசபையின் அதிகாரம். இது வந்து நாடாளுமன்றத்தோட அதிகாரம். இது வந்து மாநில சட்டசபையின் அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா மாநில சட்டசபை தேர்தல், மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமான வாக்காளர் பட்டியலை வந்து தயாரித்தல் மற்றும் தொகுதிகளை வந்து வரையறை செய்தல் போன்றவற்றுக்கு நாடாளுமன்றம் சட்டங்களுக்கு உட்பட்டு மாநில சட்டசபை வந்து என்ன பண்ணலாம், சட்டங்களை வந்து இயற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, தேர்தல் நடைமுறைன்னு பார்த்தோம் அப்படின்னா
தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரதமராக இருக்காங்க. பிரதமர் வந்து இந்திய நாடாளுமன்றத்தின் கீழ் அவையான மக்களவை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசாங்கத்தோட தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தேசிய அளவில் பிரதமராக இருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பிரதமர் வந்து இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவை, மேலவை வந்து ராஜ்யசபா, கீழவை வந்து லோக்சபா. ஸோ இவங்கள மக்களவை உறுப்பினர்கள் மூலம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய காலத்தில் குடவோலை முறை மூலமாக தமிழ்நாட்டில் வந்து சோழர்கள் காலத்தில் வந்து குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேசிய வாக்காளர் தினம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் ஜனவரி 25ஆம் நாளில் வந்து தேசிய வாக்காளர் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து தேர்தலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது நோட்டா, அதாவது நன் ஆஃப் தி அபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரையும் தேர்வு செய்ய விருப்பம் எனில், எனக்கு யாருமே ஓட்டு போட பிடிக்கல, ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து நோட்டாக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷனையும் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது எந்த ஆர்டிக்கிள் படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 படி விதி எண் 49 ஓ வந்து இந்த விதிமுறைகளை பற்றி சொல்லுது. சரியா, இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2014ஆம் ஆண்டில் வந்து பொது தேர்தலில் வந்து முதல் முறையாக நோட்டா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ உலக அளவில் வந்து நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு வந்து இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் VVPAT, அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், அதாவது வாக்காளர்கள் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை. இப்போ நம்ம ஓட் போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு பேப்பர் வரும், அது நம்ம இந்த சின்னத்துக்கு தான் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அதில் நம்மளுக்கு கிளாரிஃபை கிடைக்கும். அதாவது ஓட்டர்ஸ் நம்ம ஓட்டு போடுறவங்க வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான அந்த ஒரு பேப்பர் வந்து வரும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வந்து வாக்களித்த பிறகு தான் செலுத்திய வாக்கு சரியானபடியாக பதிவாகுது என்று வாக்காளர்கள் தெரிந்து கொள்றதுக்கு இந்த வாய்ப்பை வந்து வழங்குது. இது 2014 பொது தேர்தலில் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவின் தேர்தல் வகைகள். இந்தியாவில் வந்துட்டு நேரடி தேர்தல் மற்றும் மறைமுக தேர்தல் மற்றும் 2 வகையான தேர்தல் இருக்குது. ஸோ நேரடி தேர்தல்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு பிரதிநிதி வந்து நம்ம முன்னாடி நின்று வாக்கு கேட்டு நம்ம அவங்களுக்கு தேர்தல் மூலயமா ஓட்டு போட்டு வரதா வந்து, அதாவது 18 வயது பூர்த்தி அடைந்த எல்லா மக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறது வந்து நேரடி தேர்தல். அதாவது வாக்காளர் தங்களது பிரதிநிதிகளை தாங்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முறை வந்து நேரடி தேர்தல். இது வந்து 18 வயது பூர்த்தி அடைந்த குடிமக்கள் நேரடியாக வாக்கு செலுத்துவார். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்களவை தேர்தலில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து மக்களவை தேர்தலில் அதாவது மாநிலங்களவை தேர்தல் கிடையாது, மாநிலங்களவை தேர்தல் வந்து மறைமுகமான ஒரு தேர்தல். அடுத்து சட்டமன்ற தேர்தலில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள், MP, MLA, அடுத்து ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்களும் மற்றும் தலைவர்களையும் இதெல்லாமே நேரடி தேர்தல்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இந்த தேர்தலெல்லாம் நம்ம நேரடியாக வாக்கு செலுத்தி நம்ம வந்து அவங்கள வந்து எடுப்போம். ஸோ இதில் நிறை குறைகள் பார்த்தோம் அப்படின்னா வலுவான ஜனநாயக முறைக்கு வந்துட்டு இது அடிப்படையாக கருதப்படுகிறது. அரசாங்க நடவடிக்கைகள் பற்றிய விழிப்புணர்வையும் தகுதியான தேர்ந்தெடுக்கவும் மக்களுக்கு கற்பிக்கிறது. அரசியல் விழிப்புணர்வையும் ஊக்குவிக்கிறது. அதே மாதிரி மக்களை தீவிரமான அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடவும் இது வந்து வழிவகை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குறைகள் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நேரடி தேர்தல் வந்து அதிக செலவு கொண்டது. மெயினாக வந்துட்டு நேரடி தேர்தல் வந்து ரொம்ப அதிக செலவு கொண்டதாக இருக்குது. அதே மாதிரி எழுத்தறிவற்ற வாக்காளர்கள் பொய்யான பிரச்சாரங்களையும் சாதி மதம் போன்ற பிரிவினைகளை அடிப்படையாக கொண்ட பிரச்சாரங்களையும் தவறாக வழி நடத்தப்படுவார்கள்னு சொல்கிறாங்க. தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய பணியாக இருப்பதால் வந்து சுதந்திரமான நியாயமான தேர்தலை வந்து உறுதி செய்வது தேர்தல் ஆணையத்துக்கு மிக பெரும் சவாலாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்படி எல்லாமே செய்யும்போது எல்லாமே கரெக்டாக நடக்கணும், எல்லாருக்குமே சுதந்திரமான இந்தியாவில் வந்துட்டு எல்லாமே ஃப்ரீயாக நடக்கணுன்றப்ப வந்து ஒரு நியாயமான தேர்தலை வந்து உறுதி செய்வது வந்து ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஒர்க்காக இருக்குது. அதே மாதிரி வேட்பாளர்கள் பணம், பொருள் மற்றும் பணிகள் மூலம் வாக்காளர்கள் மீது செல்வாக்கு செலுத்துவது மற்றொரு சவாலாகவும் இருக்குது. சரியா,
அடுத்து வந்து தேர்தல் பிரச்சாரங்களின் பொது வன்முறைகள் பதற்றங்கள் ஏற்பட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்படும். ஏன்னா நம்ம கூட்டம் கூடும், நிறைய பேர் இப்போது நம்மளுக்கு பிடிச்சவங்க வருவாங்க, பிடிக்காதவங்க வருவாங்க, அப்போ வந்து பதற்றம், அவங்க பிரச்சனை இந்த மாதிரி நிறைய நடக்கிறனால அதுவும் அந்த அன்றாட மக்களோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறை குறைகளை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு எலக்ட்ரல் காலேஜ் மூலயமா, அதாவது வாக்காளர் குழுமம் மூலியமாக வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்திய குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய வாக்காளர் குழுமம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறனா வாக்காளர் குழுமம். அந்த வாக்காளர் குழுமத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரியா, இவங்க தான் வாக்காளர் குழுமமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் நாடாளுமன்ற இரு அவைகள் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் இந்த வாக்காளர் குழுமத்தில் இடம்பெறப்பட மாட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்களேன், 2 அவையிலையுமே நியமன உறுப்பினர்கள் யாருமே சேர்ந்து எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக தான் இருப்பாங்க. சரி, அரசியல் கட்சிகள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மக்களாட்சி அரசாங்கத்தின் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட கொள்கைகள், அதாவது அரசியல் கட்சிகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட கொள்கை இருக்கும், திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சி நிரல்களை கொண்டு அரசாங்கத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்கான தேர்தலில் போட்டியிடும் மக்கள் குழு தான் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்குது நம்மளுக்கு. அடுத்து பாருங்க, அரசியல் கட்சியின் முக்கிய அங்கங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் யார் இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு தலைவர் இருப்பாங்க, இல்லை செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்க, அடுத்து தொண்டர்கள். இந்த படிப்பனையான 3 அங்கங்களை கொண்டதாக ஒரு கட்சியாக நம்மளுக்கு அரசியல் கட்சியாக இருக்கும். ஸோ கட்சி முறைகள் வழக்குகள் பார்த்தோம் அப்படின்னா, உலகில் உள்ள கட்சியின் முறை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். சரியா, ஒற்றை கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. சரியா, ஒற்றை கட்சி முறை பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கட்சி தான் எப்பயுமே அந்த நாட்டை ஆளும். சரியா, ஒரே ஒரு ஆளும் கட்சியை மட்டும் பங்கு பெறுவதும் எதிர்கட்சிகளுக்கு எதற்கும் அங்கே அனுமதி இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒற்றை கட்சி மட்டும்தான் இருக்கும். அங்கே 2 கட்சிக்கு வாய்ப்பு, 2 கட்சியே இருக்காது. அவங்க தான் ஆட்சி செய்வாங்க, எதிர்கட்சி இருக்காது, அவங்களே அவங்களுக்கான முடிவுகளை எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இரு கட்சி முறை பார்த்தோம் அப்படின்னா, 2 முக்கிய கட்சிகள் மட்டுமே அரசியல் களத்தில் எப்பயுமே பங்கு பெறும். சரியா, இந்த 2 கட்சியை தாண்டி வேறு எந்த கட்சி, ஒன்று ஏ வந்தால் ஏ வரும், பி வந்தால் பி, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், USA, இங்கிலாந்து, இந்த 2 மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பல கட்சி முறை வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தான். நிறைய கட்சி இருக்கும், 2க்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கு பெற்று போட்டியிடுவதா வந்து பல கட்சி முறை. இதுக்கு எக்ஸாம்பிள் இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி, இது எல்லாமே நிறைய கட்சிகள் இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துமே அவங்களுக்குள்ள போட்டி போட்டு எந்த கட்சி வருதோ அந்த கட்சி, பெரும்பான்மை பெற்ற கட்சி வந்து நம்ம இதில் வந்து ஆட்சி அமைப்பாங்க. அடுத்து அரசியல் கட்சியின் வகை, டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா, தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நேஷனல் பார்ட்டிஸ் ஆர் ஸ்டேட் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ், அதாவது மாநில கட்சிகள், பிராந்திய கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான நம்மளுக்கு கட்சிகள் வந்து இருக்குது. சரி, இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேசிய கட்சி தகுதி, தேசிய கட்சிக்கான ஒரு தகுதி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களாவது மாநில கட்சி என்ற தகுதியை வந்து பெற்றிருக்குமானால் அது தேசிய கட்சி என்று அழைக்கப்படும். சரியா, ஒரு கட்சி வந்துட்டு இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ ஒரு கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களாவது எப்படி இருக்கணுமா, மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருந்தால் தான் அது ஒரு தேசிய கட்சியாக இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அது வந்து ஒரு தேசிய கட்சி. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை குழு வந்து 7 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்னங்கள் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தல் வேண்டும். சரியா, இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து என்ன பண்ணணும், பதிவு செய்யணும். ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனித்தனி சின்னங்களும் வழங்கப்படும். ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு மட்டுமே அந்த கட்சியின் சின்னத்தை வந்து பயன்படுத்த முடியும்.
நெக்ஸ்ட் பாருங்கள், மாநில கட்சின்னு பார்த்தோம் அப்படின்னா தேசிய கட்சிகள் தவிர நாட்டின் பெரும்பான்மையான முக்கிய கட்சிகளை வந்து மாநில கட்சிகளாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து வாய்ப்படுத்தும். சரியா? ஸோ இதில் வந்து இந்த கட்சிகள் பொதுவாக பிராந்திய கட்சிகளும் சொல்லுவாங்க. மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டப்பேரவை தேர்தலிலோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆன இடங்களை அல்லது குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றதன் அடிப்படையின் மூலம் தேர்தல் ஆணையம் இதற்கு அங்கீகாரம் அளிக்கிறது. சரியா? இவங்க இந்த மாநில கட்சின்னு அவங்க அங்கீகாரம் பெறுவதற்கு மக்களவை தேர்தலோ இல்லாட்டி மாநில சட்டசபை மக்களவை தேர்தல் இல்லாட்டி மாநில சட்டசபை தேர்தலில் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான இடங்களில் வந்து அவங்க வெற்றி பெற்று சதவீத வாக்குகளை அவங்க குறிப்பிட்ட ஒரு சதவீத வாக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சதவீத அடிப்படையில் வந்து வாக்குகளை பெற்றதன் மூலமாக அவங்கள வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிப்பாங்க. சரி, கட்சியின் அங்கீகாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற தகுதியை பெற இந்தந்த முறைகள்லாம் அவங்க வந்து நிறைவு செஞ்சுருக்கணும். சரி, ஒரு கட்சி தேசிய கட்சியாக செயல்பட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நான் மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்ட தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்கில் குறைந்தபட்சம் எவ்வளோ பெற்றுக்கணும்? 6% வந்து பெற்றுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. மக்களவை தேர்தலோ இல்லாட்டி மாநில சட்டசபை தேர்தலோ 4 மாநிலங்களில் வந்து பதிவான செல்லத்தக்கன்னா வேலிட் ஓட்ஸ் மூலியம் வாக்கில் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணுமா? 6% வந்து அந்த கட்சி வந்து பெற்றுக்கணும். அதே மாதிரி மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வந்து வெற்றி பெற வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் கண்டிஷன். ஒரு தேசிய கட்சியாக வந்து ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதெல்லாமே நம்மளுக்கு தேவை. அதாவது மக்களவை குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். அதே மாதிரி வந்துட்டு குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அடுத்து குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாகவும் அங்கீகாரம் பெற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியாக வந்து இருக்கிறதுக்கான தகுதி. நெக்ஸ்ட் பாருங்கள், அரசியல் கட்சியின் செயல்பாடுகள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தேர்தலில் போட்டி போடணும், கொள்கைகளை வந்து உருவாக்கணும், சட்டங்களை இயற்றணும். இதுதான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சிகளோட செயல்பாடாக இருக்குது. ஸோ தேர்தலில் போட்டியிடுன்னு பார்த்தோம்னா கட்சிகள் வந்து தேர்தலில் போட்டியிடும். ஜனநாயக நாடுகளில் பெரும்பாலும் கட்சிகளால் நிறுத்தப்பட்டு வேட்பாளர்கள் வந்து இடையே தான் வந்து போட்டிகள் நிலவும். அதே மாதிரி கொள்கைகளை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். கட்சிகள் தங்களது கொள்கையை தேர்ந்தெடுத்த கொள்கையிலும் திட்டங்களையும் வந்து தேர்தல் தொகுதியில் வந்து முன்னெடுத்துவாங்க. அதில் எந்த கொள்கை வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கொள்கையின் அடிப்படையில் வந்து அந்த கட்சி வந்து நம்மளுக்கு ஆட்சி நடத்துவாங்க. ஸோ சட்டங்களை ஏற்றுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நாட்டின் சட்டங்கள் இயற்றுவதில் அரசியல் கட்சிகள் முக்கிய பங்கை வந்து செய்கின்றன. முறையான சட்டங்கள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகின்றன. ஸோ அதே மாதிரி அரசாங்கத்தை அமைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அரசியல் கட்சியின் அரசாங்கத்தினை அமைத்து அவற்றை வழிநடத்துகின்றன. எதிர்கட்சியின் பங்கு பார்த்தோம் அப்படின்னா தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் எதிர்கட்சியாக பங்களிப்பு செய்து அரசின் குறைகள் மற்றும் தவறான கொள்கைகளை வந்து எதிர்த்து பல்வேறு கேள்விகளை வந்து முன்னெடுப்பாங்க. அடுத்து மக்களோட கருத்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கருத்திற்கு அரசியல் கட்சிகள் வந்து வடிவம் கொடுக்கிறாங்க. மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நாட்டை வந்து ஆளுவாங்க. ஸோ முக்கிய நிகழ்வுகளை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றன. அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக தான் வந்து அந்த அரசியல் கட்சிகள் வந்து செயல்படுது. சரி, மக்களாட்சியில் எதிர்கட்சியின் பங்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்களாட்சியில் வந்துட்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டை வந்து போல் தான் வந்து இரு கட்சி ஆட்சி முறையோ அல்லது இந்தியா பிரான்ஸ் போன்ற நாடுகளை போல் பல கட்சி ஆட்சி முறையோ இருக்கலாம். சரியா? அதே மாதிரி பெரும்பான்மை மக்களின் ஆதரவு பெற்ற கட்சி ஆளும் கட்சியாக இருக்கும். இந்திய மக்களின் ஆதரவு பெற்ற கட்சி வந்து எதிர்கட்சியாக இருக்கும். இப்போ எதிர்கட்சி தலைவர் தான் வந்து கேபினட் அமைச்சர் பதவியே இருப்பார். அதாவது மக்களாட்சியில் முறையான அனைத்து அரசாங்கங்களையும் எதிர்கட்சி தலைவர் தான் வந்துட்டு முக்கிய பங்கு வந்து வகிக்கிறார். இவர் கேபினட் அமைச்சர் என்ற தகுதியை வந்து பெறுவார். இவங்களோட செயல்பாடுகள் பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சி வந்து தவறான கொள்கைகளை வந்து ஆளுங்கட்சியோட தவறான கொள்கையை வந்து எதிர்ப்பாங்க. அதே மாதிரி பொது கணக்கு குழுவில் வந்து தலைவராக இருந்து அரசு துறைகளின் செயல்பாடுகளை வந்து கேள்விக்குள்ளாக்குவதோடு மக்கள் நலனுக்கான செலவிடப்படும் பொது பணத்தை வந்து ஆய்வு செய்வாங்க. ஸோ இவங்க ஏதாச்சும் நம்ம ஆளுங்கட்சி தப்பு பண்ணிச்சுன்னா எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அவங்களோட கொள்கை வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அதையும் தட்டி கேட்பாங்க. மக்களுக்கு நல்லது செய்யலை, அவங்களோட நலனுக்காக செலவிடப்படும் பொது பணத்தை வந்து அவங்க வந்து கரெக்டாக தான் மக்களுக்கு போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்வாங்க. அடுத்து மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நெக்ஸ்ட் வந்து அழுத்த குழுக்கள் ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னா இந்த சொல் உருவாக்கம் வந்து
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வந்து அழுத்த குழுக்கள் என்ற சொல் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட நோக்கம், இந்த அழுத்த குழுக்களோட முக்கிய நோக்கம், உருவாக்கப்பட்டதனோட முக்கிய நோக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு தான் வந்து இந்த அழுத்த குழுவாக இருக்குது. அரசின் மீது அழுத்தம், அதாவது இவங்க அழுத்த குழுன்னா என்னன்னா, அரசின் மீது அழுத்தம் செலுத்துவாங்க. அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மற்றும் மாற்றம் கொண்டு வரும், நெருக்கடி தருவதால் வந்து மாற்றம் கொண்டு வரக்காண்டி அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால இவங்களை வந்து அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கான வேறு பேர்கள் பார்த்தோம் அப்படின்னா நலக்குழுக்களும் இல்லாட்டி தனிப்பட்ட நலக்குழுக்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் வேறுபாடு பார்த்தோம் அப்படின்னா இவை அரசியல் கட்சிகளிலிருந்து வேறுபட்டது. ஸோ இது அரசியல் கட்சிகள் கிடையாது, இது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. அழுத்த குழுக்கள் வந்து தேர்தலில் வந்து போட்டியிட மாட்டாங்க, அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்ற வந்து நினைக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து வெளியேருந்து ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த இப்போ ஏதாச்சும் ஒரு தப்பான நடவடிக்கை, தப்பானதுக்கு அரசு வந்து இது கொடுக்குது அப்படின்னா அந்த செயல்படுறதுக்கான இது வழி கொடுக்குது அப்படின்னா அதை வந்து எதிர்த்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்கு எதிராக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அதை வந்து ஒன்று கைப்பற்ற வைப்பாங்க, இல்லாட்டி திரும்ப பெற வைப்பாங்க. சரியா? இந்தியாவில் அழுத்தக்குழு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் தற்போது அதிக எண்ணிக்கையிலான அழுத்தக்குழு இருக்குது. ஆனால் அது வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் வளர்ச்சி அடைந்ததாக இல்லை. சரி, அழுத்தக்குழுக்கள் நம்ம இந்தியாவில் நிறையா இருக்குது. பட் ஆனால் எதிர்த்து கேள்வி கேட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதாக வந்து ஒரு அமைப்பாக வந்து அழுத்தக்குழு வந்து இந்தியாவில் இப்போ கிடையாது. ஸோ இந்தியாவில் செயல்படும் அழுத்தக்குழுக்கள் வகைகள் பார்த்தோம் அப்படின்னா, வணிக குழுக்களில் அழுத்தக்குழு இருக்குது, தொழிற்சங்கங்கள் மூலயமா அழுத்தக்குழு இருக்குது, அதே மாதிரி விவசாய குழு மூலமாக அழுத்தக்குழுக்கள் இருக்குது. அடுத்து தொழில்முறை குழுக்கள், மாணவர் அமைப்புகள், அடுத்து வந்துட்டு மத அமைப்புகள், பழங்குடி அமைப்பு மூலமாக, அடுத்து மொழி குழுக்கள் மூலமா, கோட்பாட்டு அடிப்படை குழுக்கள் மூலமா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள், இந்த மாதிரி நிறையா வந்து வகையாக பிரிக்கலாம் அழுத்த குழுக்களை நம்ம இந்தியாவில். சரியா? இப்போ இந்த அழுத்த குழுக்கான சிறந்த எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளத்தின் கூட்டமைப்பு FICCI, இது ஒரு அழுத்த குழு. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் AITUC, அகில இந்திய விவசாய சங்கம் AIKS, இந்திய மருத்துவ சங்கம் IMA, அகில இந்திய மாணவர் சம்மேளம் ASF, அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, இளம் பதாக சங்கம், தமிழ் சங்கம், தமிழ் விவசாயிகள் சங்கம், அடுத்து நர்மதா பச்சோவா ஆந்தோலன், இதெல்லாம் வந்துட்டு முக்கியமாக நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு அழுத்த குழுக்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் அழுத்த குழுக்களோட செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா, அரசின் கொள்கையிலிருந்து செல்வாக்கு செலுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட நலங்களை பெற இவை வந்து செயல்படும். சரியா? இவை வந்து எந்த கட்சியுடனும் அரசியல் கட்சியும் அணி சேராது, ஆனால் மறைமுகமான முடிவுகளை எடுப்பது வந்து அதிக செல்வாக்கு வந்து செலுத்துது. சரி, அரசியல் பங்கெடுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, மனுக்கள், பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் போன்ற செயல்பாடுகள் மூலம் மக்கள் ஆதரவை வந்து திரட்டி தங்கள் செல்வாக்கை வந்து விரிவுபடுத்தினர். இத்தகைய செயல்பாடுகள் இளைய சமுதாயத்தினை வெகுவாக வந்து கவர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கல்வி பார்த்தோம் அப்படின்னா, பல அழுத்த குழுக்கள் வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்வது, இணையதளம் பராமரிப்பது, அரசு கொள்கை மீதான கருத்துக்களை வெளியிடுவது மற்றும் உயர்நிலை கல்வியாளர்கள், அறிவியாளர்கள், வல்லுநர்கள் ஆதரவை வந்து திரட்டி செயல்பாடுகளை வந்து ஈடுபடுறனர். ஸோ இவங்களோட முக்கிய ஒர்க் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆதரவை வந்து திரட்டுவாங்க, மக்களோட ஆதரவை வந்து தங்களுக்கான திரட்டி அவங்களோட செல்வாக்கை வந்து விரிவுபடுத்துவாங்க. எப்படி? மனுக்கள் மூலியமாக செயல்படுத்துவாங்க, பேரணிகள்னால் கூட்டமாக போகிறது, ஆர்ப்பாட்டங்கள், போராட்டம், இதெல்லாம் பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஆதரவை திரட்டி அதன் மூலயமா அவங்களோட செல்வாக்குனா அவங்க வந்து அவங்களோட பவரை காட்டுவாங்க. சரி, இந்த மாதிரி செய்யும்போது இளைய சமூகத்தினரும் அவங்கள்ட்ட வந்து வெகுவாக வந்து அந்த அழுத்த குழுக்கள் மேலே ஈர்க்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. கல்வின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அழுத்த குழுக்களோட ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்வாங்க, இளையதளத்தை பராமரிப்பாங்க, அதாவது ஒரு டிஜிட்டல் வழியில் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வருவாங்க, அரசு கொள்கையின் மீது கருத்துக்கள் வெளியிடுவாங்க. அதாவது இப்போ அரசு ஏதாச்சும் ஒரு கொள்கையை வந்து கொடுக்குது, ஆனால் அது தப்பாக இருக்குன்னா அதன் மீது வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. உயர்நிலை கல்வியாளர்கள், அறிவியலாளர்கள், வல்லுநர்கள் ஆதரவை வந்து திரட்டி அவங்க வந்து செயல்படுவாங்க. சரியா? கொள்கை உருவாக்கம் பண்ணுவாங்க. அதாவது அழுத்த குழுவினர் கொள்கைகளை உருவாக்குவர்கள் இல்லை என்ற போதிலும் கொள்கை உருவாக்க செயல்முறைகளில் அவர்கள் பங்கேற்பதை வந்து தடுப்பதில்லை. சரியா? அதாவது என்னன்னா, அவங்க வந்து கொள்கையில உருவாக்க மாட்டாங்க, பட் ஆனால் கொள்கை உருவாக்கும் போது அதோட செயல்முறையில் வந்து பங்கெடுப்பாங்க.
அரசுக்கு தகவல் அளிப்பதிலும் ஆலோசனை வழங்குவதிலும் முக்கிய பங்கு வைக்கணும். ஏதாச்சும் அரசு தப்பானது பண்ணுது அப்படின்னா அது மக்களுக்கு நலனுக்கு பாதிப்படைகிற மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் வந்து அதை வந்து அவங்க வந்து அதில் வந்து தடுத்து ஆலோசனை வழங்குவாங்க அரசுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட். நம்ம இப்போ பார்த்ததில் நிறைய தேர்தல்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் எப்படி தேர்தல் நடக்குது, மற்ற நாடுகளில் எப்படி நடக்குது, அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கட்சிகள் எப்படி இருக்கும், ஒரு கட்சி முறை, பல கட்சி முறை, இரு கட்சி முறை ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொருதுலேயும் எப்படி தேசிய கட்சி மாநில கட்சியை எப்படி நம்மளுக்கு வந்து இது பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க, இந்த தேர்தல் ஆணையம் நோட்டா, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் எதிர்கட்சி இந்த மாதிரி ஆளும் கட்சி இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். கட்சினா எப்படி இருக்கும், அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இது வந்து அரசியல் கட்சிகள் தேர்தல்கள் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு குறை நிறைகள் எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்த்துருப்போம். நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல், குடியரசுத் தலைவரோட தேர்தல், நோட்டா, நம்ம தேர்தல் முறை, அரசாங்கத்தோட பங்கு, நாடாளுமன்றத்தோட பங்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கான ஆர்டிக்கல் சம்மந்தமாக எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட இந்த லெசன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் லெசன் கம்ப்ளீட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடாக. ஸோ அதோட சேனலோட அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதே மாதிரி 9th ஃபஸ்ட் லெசன் முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து செகண்ட் லெசன் நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம சேனலில் டெய்லி லைவ் கிளாஸ் 8 o'clock போட்டுட்ருக்கோம். டுமாரோ மார்னிங் 8 o'clock வந்துட்டு நம்மளுக்கு மேக்ஸ் லைவ் கிளாஸஸ் இருக்கும் பர்சன்டேஜோடது. ஸோ மேக்ஸுக்கும் சிம்ப்ளிஃபிகேஷன், எல்சிஎம், HCF இந்த மாதிரி நம்ம நிறைய கிளாஸஸ் வந்து டிஎன்பிசி ரிலேட்டடாக ஷார்ட்கட்ஸ் ப்ளஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நம்மள டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் வந்து நிறைய இருக்குது. நம்ம மே மந்த் ஏப்ரல் மந்த்க்கான ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாகவே தந்துடுறேன். நம்ம சேனலில் நிறைய பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம அடுத்து வந்து யூனிட் 6க்கான வீடியோஸும் நம்ம போட போகிறோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.